கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த மத்தியான வேளையில் கர்த்தருடைய செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி போன நேற்றுக்கு நான் போட்ட அதே வசனத்தை ஒன்று கூட தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவினுடைய அன்பின் வெளிப்பாடாக தான் கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். அது கிருபையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கி நாம் அடைகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம எடுத்து பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியங்கள் நாம் இன்றைக்கி நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்கள்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் கிருபை. நம்ம பல வேளைகளில் நம்ம கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால், எதற்காக தந்திருக்கிறார் என்றால், நாம் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும்படியாக தான் அந்த ஒரு கிருபையை தந்திருக்கிறார். நாம் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவை எனக்கு அதிகமாக தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை எனக்கு அதிகமாக தாங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் கிறிஸ்துவாக, அதாவது நாம் கிறிஸ்துவாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான். கிறிஸ்துவுக்குள் நாம் அடைந்த எல்லா காரியங்களையும் நாம் அப்படி தான் பார்க்க முடியும். எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்குள் நாம் அடைந்த எல்லா காரியங்களையும் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் நாம் வெளிப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. ரோமர் 5 அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் நம்முடைய இருதயங்களில், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களில் என்ன ஊற்றப்பட்டு இருக்கிறது? தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து தான் தேவனுடைய அன்பு. அவ்வளவுக்கு நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பனை தான் நாம் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நாம் என்ன நம்ம அதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா கிருபையை, கிரேஸ் அப்பான் கிரேஸ். அதான் யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையின் மேல் கிருபை. அவர் கிருபையின் மேல் கிருபை. கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக உண்டானது? கிறிஸ்து மூலமாக வந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எதற்குமே அஞ்சு பயந்து மாறி நிற்கிறவர்களாக இல்லாதபடி அந்த கிருபையில் நாளுக்கு நாள் வளரக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதான் தேவன் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்த காரணம் என்ன அப்படின்னா, அவர் பாவிகளாக இருக்க, நாம் பாவிகளாக இருக்க அவர் நம்மை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொண்டார். நம்மை அக்செப்ட் பண்ணார். நம்மை பாவி என்று சொல்லி அநேகர் ஒதுக்கும்போது, நம்ம பாவி என்று அறிந்தே நம்மை நேசித்த ஒரு தகப்பன் நமக்கு கூட இருக்கிறார். அதான் ரோமர் 8 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். பாவியாக இருந்தபோதே என்ன செய்யப்பட்டார்? அவர் அடிக்கப்பட்டு, அவர் பாவியாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம வேதவசனத்தில் அநேகரை எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க முடியும். அநேகர் சகைவை எடுத்து பார்க்கலாம். பின்ன யார்? அந்த பாவியான ஸ்திரீ தைல குப்பியை எடுத்து தன்னுடைய தலைகள்னால் அவருடைய பாதத்தை துடைத்தார். அப்போ இப்படிப்பட்ட கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட வேசியான ஸ்திரீ. அப்போ இப்படியாக அநேகரை எடுத்து பார்க்கும்போது அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா, தன்னுடைய பாவம் அவர்களுக்குள்ளாக இருக்கும்போதே அவங்க தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க. இனி பாவம் செய்யாது. அப்போ பாவிகளை அவர் நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். பாவிகளை நேசிக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக தந்தார். அதான் வேதவசனம் சொல்கிறது, அவரையே தந்த இந்த அன்பு, அவரையே தந்த கிறிஸ்து, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே தந்த பிதாவாகிய தேவன்
இதற்கு கூட அநேக நம்ம கேட்குற காரியங்கள்லாம் எவ்வளவு சிறிது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிந்திக்க வைக்கிறது. அநேக வேளைகளில் நம்ம வந்து சிந்திக்கிறோம், எவ்வளவு நம்முடைய தேவைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவையே நமக்காக தந்த அந்த தேவன் இதற்கூட நம்முடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் நேற்றுக்கு போட்ட செய்தியில் நான் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, பரலோக ஆசீர்வாதங்களை கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரலோக ஆசீர்வாதங்களை கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம நிற்கும்படியாக தான் அவருடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்தார். பிதாவே என்று சொல்லுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தார். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய ஆவியே நமக்காக தந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் அவரை அறியவில்லை, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உரிமையை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அந்த உரிமையை, அதாவது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போதும் அவர் வந்து அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அவ்வளவுக்காக நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவ்வளவுக்காக நமக்காக ஏங்குகிற ஒரு தகப்பனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை ஆழமாக நம்ம தியானிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அப்போ எபிரேயர் எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய மூத்த சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறோம். அவருக்கு இளைய சகோதர சகோதரிகளாக நாம் வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்கு இளைய சகோதர சகோதரிகளாக இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் காணப்படுவோம். அவன் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்ம கிறிஸ்து மூலமாக அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் நாம் வந்து அதிகமாக வளர வேண்டும். அவருக்குள் வளர 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 தான் பிதாவானுடைய அன்பை வந்து நாம் அதிகமாக ருசிக்க முடியும். எப்படி ருசிக்க முடியும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே எப்படி இருந்ததோ அப்படியாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம மேலேயும் அப்படிப்பட்ட அன்பை ஊற்றி நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பனை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் எப்படி அந்த பிதாவினுடைய அன்பை ருசித்தாரோ அவ்வளமாக இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் அடைந்திருக்கிற அந்த பாக்கியத்தின் மூலமாக பிதாவினுடைய அன்பை அப்படியாக ருசிக்க முடியும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்படியாக இந்த ஆழமான காரியத்தை, இந்த ஆழமான யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதுமாக நம்ம வாசிக்கும்போது வித்தியாசமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் எழுதப்பட்டு இருக்கிற ஆழமான சத்தியங்களை காட்டிலும் யோவானில் எழுதப்பட்டு இருக்கிற விசேஷ காரியங்களை நம்ம வந்து தியானிக்கும் போது வித்தியாசமாக எழுதினார். அவர் அன்பான சீஷன், அவர் வந்து கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன். அப்படி ஒரு பெயரை வந்து அவருக்கு சூட்டப்பட்டு இருக்கிறது. அவருக்கு அன்பான சீஷன். அந்த அன்பை நாம் வந்து இன்றைக்கி அவர் மேலே நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினாலும், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த உரிமையை, அதாவது யோவான் அதாவது அந்த பேப்டிஸ்ட், ஜான் த பேப்டிஸ்ட், அவருக்கு வந்து எவ்வளவோ அதாவது நான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஆளாக இருந்தாலும் அவர் வந்து அதை மறுதளிக்காமல் அவர் நான் ஊழியக்காரன் என்ற ஒரு காரியத்தை வந்து மறைக்காதபடி அவர் நான் கிறிஸ்து அல்ல என்றும் அவர் வந்து அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு நாம் வந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம் வந்து கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை மறந்து போகிறவர்களாக, கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்களை மறந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதான் மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு
நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். அப்போ கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருந்தாலும் கிறிஸ்து மூலமாக நாம் அடைந்த அந்த கிருபையை நாம் மறுதலிக்கிறவர்களாக, மறந்து போகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நாம் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறோம். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்போ நிச்சயமாக நம்ம கிறிஸ்துவின் அன்பில் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நாம் அதை ஒவ்வொரு நாளும் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் குடித்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நம்ம குடித்து கொண்டே இருக்கும்போது கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவோம். அதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மகிமையின் மேல் மகிமையை நம்ம கிறிஸ்து மூலமாக, தேவனுடைய மகிமையை நம்ம கிறிஸ்து மூலமாக இன்றைக்கி இலவசமாக பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை, அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒளி மனுஷர்களுக்கு வெளிச்சமாக இருந்துச்சான், அந்த ஒளி ஜீவனாக இருந்துச்சான். அந்த ஒளியை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த ஒளியே, அந்த மெய்யான ஒளி யார்? கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. அவர் வெளிச்சமாக இருக்கிறார். நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தில், இந்த ஆழமான சத்தியத்தில் ஒவ்வொரு நாளும் வளரும்போது தேவனுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அவரோட ஐக்கியப்பட நமக்கு நிச்சயமாக முடியும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நிச்சயமாக இந்த ஒரு செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.